ஒரு முட்டி வலி வருது, அதில் முதல்ல வந்து ஒத்தடம் கொடுக்குறோம். ஓகே, ஒத்தடம் கொடுத்து பார்க்குறப்பவே வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கட்டி வஸ்தி நம்ம சொல்லக்கூடிய முதுகுக்கு பண்ணுற மாதிரி முட்டிக்கு வந்து ஜானு வஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் மட்டும் ஒரு எண்ணெயை வந்து ஒரு கேவிட்டி மாதிரி பண்ணி கண்டினியூவாக வந்து போர் பண்ணுறப்ப முட்டியிலே பாத்தி கட்டும். ஸோ அப்படி பாத்தி கட்டி அந்த மெடிக்கேட்டட் ஆயிலை வந்து ஒரு 21 டேஸ்க்கு நம்ம போர் பண்ணுறப்ப எப்படி அந்த ரூட்லேருந்து அந்த பிளான்ட்டு ஸ்ட்ரென்தன் ஆகுதோ, ரொம்ப க்ரானிக்காக இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு 48 டேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது ரெஜுனேட் ஆகும். அப்போ நம்ம வந்து இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து சரியாகாது. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாயின்ஸோட வீக்னஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அப்போ அது பீரியாடிக்கலாக அங்கே அக்குமுலேட் ஆகிருக்க வாதத்தை அந்த ஜாயின்ஸ்லேருந்து வெளியேற்றணும். அப்போ நம்ம ரெகுலராக பண்ணுறப்ப தான் மூட்டு வலி வந்து இருக்கிறப்ப வாக்கிங் போகலாமான்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது உங்களுடைய சிவியாரிட்டி. இப்போது ஒரு பேஷண்ட் வந்து விழுந்துட்டாங்க, அடிபட்டிருக்கு, அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய வழியில் போய் வாக்கிங் போகக்கூடாது. இப்போ ஒரு எலும்பு தேய்மானம் தான் இருக்குது, ஸோ அதில் வந்து இப்போ தான் ஆரம்பத்தில் இருக்குது, வாக்கிங் போகலான்னா நடைப்பயிற்சி வந்து பிரதானமானது. எந்த வலிக்குமே வந்து நடைப்பயிற்சி பண்ணுறப்ப ரத்த ஓட்டம் சீராக்கப்படுது. அதுதான் அதோடைய பிரதானமான ஒரு விஷயம். அப்போது அவங்களுடைய வலியோடைய சிவியாரிட்டியை பொறுத்து நீ ரொம்ப அன்டாலரபிள் பெயின் இருக்குன்னா ஒரு நீ கேப் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்க போகிறப்ப அந்த வலியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். டெய்லியுமே இந்த ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் உடற்பயிற்சி. நான் ட்ரெட்மில் மட்டும் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் காலையில், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் அப்படி பண்ணுறப்ப அந்த ஜாயிண்ட்டோடைய வீக்கம், அதாவது நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறப்ப அதோடைய வீக்கம் வந்து உங்களுக்கு வலியாக காட்டும். ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில் அப்படி தெரியும். அது போக 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 உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ ஒரு 25 வயசில் இருக்கவங்களுக்கு அது ஈஸி. இதே 45க்கு மேலே இருக்கவங்களுக்கு அது வந்து பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆயுர்வேத மருத்துவர் பரந்தாமன் அவர்கள் இணைந்திருக்காங்க. விகே மெடிக்கல் சென்டர்ல இருந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மூட்டு வலி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மூட்டு வலிக்கு ஆயுர்வேதத்துல நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது மேடம். வலி அப்படின்னாவே நீங்கள் வந்து இன்றைக்கி ஆயுர்வேதம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா ஆரம்பத்தில் வந்தாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே சொல்யூஷன் கொடுத்துடலாம். ஸோ நிறைய அவங்களும் ஹோம் ரெமடிஸ்லாம் நிறையா ட்ரை பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு அந்த முட்டு மாற்று சிகிச்சை பண்ண வேண்டிய ஸ்டேஜ் தான் ஆயுர்வேதத்துக்கு வராங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இது பண்ணேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் வந்து முட்டி வலின்றது டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஐடி செக்டரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூவாக ஒரே போர்ஷனில் சிட்டிங்கில் இருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த ஏசி எக்ஸ்போஷர் நிறையா இருக்குது, சன்லைட்டு போகிறதே இல்லை, அவங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கனால வரக்கூடிய ஜாயின்ட் பெயின் இருக்குது. அதே போல் இந்த நார்மலாக வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு, வீட்லேயே வேலை பார்க்குறவங்க, எனி டைம் கிச்சன்லேயே இருக்கவங்களுக்கு வந்து ஏன்னா வெயிட்னால இப்போ நமக்கு வந்து தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு, முட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து எனி டைம் நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கப்போ அழுத்தம் கொடுக்கறனால இந்த ஜாயின்ஸில் வந்து அந்த லூப்ரிகன்ட் வந்து ப்ரெஷர் ஆகி அந்த ஒவ்வொரு போனும் வந்து தேய்மானம் ஆகுது. அந்த தேய்மானம் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரே போர்ஷனில் நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறதுல வந்து கண்டிப்பாக வருது. ஸோ அவங்க ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தே ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அதில் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து சிறப்பான சிகிச்சை முறைகள்லாம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகனம் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகள்லையும் ஜவ்வுன்னு சொல்லக்கூடியதும் சைனோவில் ஃப்ளூயிட்ன்றக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அந்த ஃப்ளூயிட்ஸ் தான் வந்து நமக்கு அந்த உராய்வு இல்லாமல் ஜாயின்ஸை மொபிலைஸ் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அப்போ அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய பசப்பசப்பு தன்மை இல்லாத பட்சத்தில் நிறைய ட்ரைனஸ் ஆகிறனால அவங்களுக்கு இமிடியேட்டாக வந்து அந்த ஒரு ட்ரைனஸ் ரஃப் ஆகிறது வந்து வலி அப்படின்ற ஒரு சென்சேஷனாக வருது. ஸோ அதை வந்து ஆயுர்வேதம் எப்படி கையாளுது அப்படின்றது தான் மெயினான விஷயம். அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரைனஸ்னால் இருக்கக்கூடிய இதுவாக இன்ஃப்ளேம்டு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வருதுன்னா அவங்களுக்கு வந்து லெக்மெண்ட் டியர்னால ஒரு நீ பெயின் இருக்கும். ஸோ அப்போ டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் வந்து நீ பெயினை வந்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கிளினிக்கலாக வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து டயக்னோசிஸ் சொல்கிறோம். ஸோ அப்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு முட்டி வலி வருது, அதில் முதல்ல வந்து ஒத்தடம் கொடுக்குறோம். ஓகே, ஒத்தடம் கொடுத்து பார்க்குறப்பவே வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கட்டி வஸ்தி நம்ம சொல்லக்கூடிய முதுகுக்கு பண்ணுற மாதிரி முட்டிக்கு வந்து ஜானு வஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் மட்டும் ஒரு எண்ணெயை வந்து ஒரு
கேவிட்டி மாதிரி பண்ணி கண்டினியூவாக வந்து போர் பண்ணுறப்ப முட்டியிலே பாத்தி கட்டும். ஸோ அப்படி பாத்தி கட்டி அந்த மெடிக்கேட்டட் ஆயிலை வந்து ஒரு 21 டேஸ்க்கு நம்ம போர் பண்ணுறப்ப எப்படி அந்த ரூட்லேருந்து அந்த பிளான்ட் ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அந்த வேஸ்குலாரிட்டி ரத்த ஓட்டம் ப்ராப்பராக போகுது. இப்போ நம்ம வந்து இந்த முட்டிக்கு இந்த சிகிச்சை பண்ணுறப்ப ரத்த ஓட்டம் ப்ராப்பராக போகுது. அங்கே இருக்கக்கூடிய வீக்கங்கள் வந்து இதனால் வத்துது. ஸோ நம்ம வந்து நார்மலாக பாடியில் ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக வந்து நம்மளுடைய எடிமேட்டர்ஸ்க்கு அந்த காரணம் அதுதான். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து இந்த மெடிக்கேட்டட் ஆயில் போகிறப்ப அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அப்போ ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகிறப்ப அந்த உராய்வு தன்மை இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த வலி வந்து ரிலீஃப் கிடைக்குது. அதை ஃபாலோட் பை நம்ம வந்து ஒத்தடம் கொடுக்குறப்ப தே ஃபீல் ரொம்ப கம்ஃபர்டபுள். அந்த பெயினுடைய சென்சேஷனும் போகுது. அது வந்து சென்சேஷன் மட்டும் போகாமல் ஸ்ட்ரென்த்தனும் ஆகுது. அதனால தான் வந்து ஆயுர்வேதத்தில் அது பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாயிண்ட்டோடைய வலிக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய வாதம். அப்போ அந்த வாதத்தை வெளியே கொண்டு போய் அந்த ஜாயிண்ட்டோடைய ஃப்ளூயிடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதோடைய லிகமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஓகே. இப்போ மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போய் எதுவுமே கை கொடுக்காத ஒரு நிலைமையில தான் வந்து கடைசியா கிரானிக் ஆகி தான் வந்து ஆயுர்வேதத்துக்கே வர்றாங்க இப்போ இருக்கக்கூடியவங்க. இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க வலிகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆயுர்வேத முறைப்படி நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் இது சரி பண்ண முடியும் சார்? அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பாடிக்குள்ளே அப்சர்வ் ஆகணும். மினிமமாக வந்து 15 டேஸ்லேருந்து 21 டேஸ் நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உங்களுடைய மெம்பரன்ஸ் ஒவ்வொரு மெம்பரன்ஸ்க்குள்ளே அது வந்து ஊறி நமக்கு ஜாயிண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்போ நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்லேயே வந்து நம்ம 48 டேஸ் ஒரு மண்டலம் நம்ம சொல்கிறோம். ரொம்ப க்ரானிக்காக இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு 48 டேஸ் நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் அது ரெஜூனேட் ஆகும். அப்போ நம்ம வந்து இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து சரியாகாது. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாயின்ஸோட வீக்னஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறோம். அப்போ அது பீரியாடிக்கலாக அங்கே அக்குமுலேட் ஆகிருக்க வாதத்தை அந்த ஜாயின்ஸ்லேருந்து வெளியேற்றணும். அப்போ நம்ம ரெகுலராக பண்ணுறப்ப தான் இந்த இன்ஃப்ளமேஷன் குறையும். அப்போ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த இடத்தோடைய வீக்னஸ் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்ப அந்த ஜாயிண்ட்டோடைய போரோசிஸ் அந்த துகள் துகளாக ஆகக்கூடிய இது வந்து தடுக்கப்படுது. அப்போ அந்த தடுக்கப்படுறப்ப தான் ஜாயிண்ட்டோடைய அந்த ஸ்ட்ரென்த் வருது. அப்போ எலும்பு தேய்மானம் ஒரு பக்கம் தடுது. அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகளுக்கு ஒரு உறுதிப்பாடு கிடைக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் வந்து அட்ஜஸ்ட் ஆகி அந்த ஜாயிண்ட்டுக்கான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. அப்போது வாக்கர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கவங்களாம் கூட நீங்கள் ஆயுர்வேத சிகிச்சை பண்ணுறப்ப வாக்கர் இல்லாமல் நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாயிண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லூப்ரிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் வந்து தொடர்ந்து மூட்டுகளில் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி மூட்டுக்கு வந்து லூப்ரிகேன் கொடுக்கக்கூடிய உணவுகள் என்னெல்லாம் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது இதை சரி பண்ண முடியும் சார்? மேடம், அதாவது நம்மளுடைய தாவர உணவுகளில் நீங்கள் வந்து எடுக்கிறப்ப கீரைகள் நிறையா வந்து எடுக்கணும். அப்போ கீரைகள் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கீரைகள் வந்து சன்லைட்டில் நல்லா வந்து எக்ஸ்போஷர் ஆகுது. அப்போது விட்டமின் டி நம்ம வந்து கிடைக்கலன்னா முட்டி வலி வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ டெய்லியுமே அந்த சன் வந்து கீரைகளில் வந்து அப்சர்வ் ஆகுது. அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் விட்டமின் டி நிறைய அப்சர்வ் ஆகிறப்ப நீங்கள் கீரைகளை டெய்லியுமே உங்கள் உணவில் அன்றாடமாக கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப அந்த ஜாயின்ட்ஸ்க்கான ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதே போல் உளுந்து நீங்கள் நார்மலாக வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஏஜ் அந்த பியூபர்ட்டி ஆகிறப்ப வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய காரணம் என்னென்னா ஜாயின்ட்ஸோடைய வலுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம உளுந்து களி அப்படி நம்ம சாப்பிட்றப்ப உளுந்தில் இருக்கக்கூடிய மாய்ஸ்னஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வழவழுப்பு தன்மை வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்க்கும் தேவையான ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குது. நம்ம உணவுகளில் வந்து பார்க்குறப்ப கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி அந்த காலத்தில் கூழ் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருந்தது. அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபெர்மெண்டட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றப்ப ஜாயின்ட்ஸ்க்கு தேவையான ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து கிடைக்குது. அதே போல் சீட்ஸ், இன்றைக்கி சீட்ஸ் தெரப்பி நிறையா இருக்குது. அதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாமே நிறையா இருக்குது. இந்த பூசணி விதை, சுரக்காய் விதை, வெள்ளரிக்காய் விதை இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் உங்களுடைய கால்சியம் வந்து உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் பண்ணக்கூடியது. மெக்னீஷியம் நிறையா இருக்கிறப்ப உங்களுடைய ஜாயின்ட்ஸ்க்கான சர்க்குலேஷன்ஸ் நல்லா கிடச்சி அதோடைய ஸ்ட்ரென்த்து நல்லா ஆகுது. ஸோ அப்போ வந்து நிறையா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துன்னு ஈஸியாக நம்ம ரியலைஸ் பண்ணுறாங்க. அதே போல் வந்து சீ ஃபுட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாமே வந்து ஜாயின்ட்ஸ்க்கு நரிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குது. அப்போ இன்றைக்கி வந்து முடவாட்டன் கிழங்கு அது நிறைய எல்லா இடத்துலையுமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கீங்க. ஏன்னா முடவன் நாட்டுக்கிழங்கு ஒரு ஆடு வந்து முடவனாக இருந்ததுன்னா அந்த ஆட்டுக்கு அந்த இது சாப்பிட்றப்போவே அது வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிழங்குகளை வந்து நம்ம சூப் மாதிரி சாப்பிட்றப்ப அது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா தாதுக்களும் நம்ம வந்து சூப் மாதிரி வெரைட்டியாக நம்ம வந்து கிழங்கு
வகைகள் நம்ம சாப்பிட்றப்ப, ஏன்னா நம்ம மனிதர்கள்லாம் காட்டுப்பகுதியில வாழ்ந்தாங்க. இந்த மாரி கிழங்குகள் நம்ம நெறையா சாப்பிட்றப்ப தான் அவங்களுக்கு தேவையான ஜாயிண்ட்ஸு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆச்சு. ஏன்னா அவங்கலாம் பாறைகள்லயும், மரங்கள்லயும் இதெல்லாம் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க இயற்கையிலே அவங்களுக்கு அந்த இது வந்து கிழங்கு வகைகளுக்கு அந்த ரூட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ அப்போ இந்த முடவன் நாட்டுக்கிழங்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணும். எஸ்பெஷலி இப்போ வந்து பிரண்டைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வஜ்ரவல்லி அப்படின்னு சொல்லுவோம். பிரண்டைலாம் வந்து சூர்ணமாவும் கிடைக்குது. உங்களுக்கு துவையலாவும் கிடைக்குது. அது நம்ம சாப்பிட்றப்ப இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் வந்து தடுக்கப்படுது மேடம். இதெல்லாம் நெறைய வந்து கிளினிக்ல நம்ம நெறைய கேஸஸ் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ பொதுவாவே வந்து இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிசின்க்கு அப்புறமா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸர்சைஸ் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் வாக்கிங் அப்படின்றது ரொம்ப ஆமா, தேவை அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்க. ஆமா. ஒரு சிலவங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி மூட்டுகள்ல வலி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இருந்தே நாங்க வாக்கிங் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாமா? இல்ல வாக்கிங் போக ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் வலி அதிகமாக வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற சந்தேகம் இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம் சார்? சரி. மூட்டு வலி வந்து இருக்கிறப்ப வாக்கிங் போலாமான்ற டவுட் நெறைய பேருக்கு இருக்கு. அதாவது உங்களுடைய சிவியாரிட்டி. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து விழுந்துட்டாங்க, அடிபட்டுருக்கு. அந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வழியில போய் வாக்கிங் போக்கூடாது. இப்போ ஒரு எலும்பு தேய்மானம் தான் இருக்கு. ஸோ அதில வந்து இப்ப தான் ஆரம்பத்தில இருக்கு. வாக்கிங் போலான்னா கண்டிப்பா போலாம். ஸோ அப்போ அந்த டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தெரியணும். அதாவது நம்மளால நடக்கிறது ஒரு பழக்கம் தான். அது நம்ம வந்து ஒருத்தர் வந்து 5 கிலோமீட்டர் நடக்கலாம். ஒருத்தர் வந்து 2 கிலோமீட்டர் நடக்கலாம். அப்ப நடக்காமே இருக்கக்கூடாது. நடைப்பயிற்சி வந்து பிரதானமானது. எந்த வலிக்குமே வந்து நடைப்பயிற்சி பண்றப்ப ரத்த ஓட்டம் சீராக்கப்படுது. அதுதான் அதோடைய பிரதானமான ஒரு விஷயம். அப்போ அவங்களுடைய வலியோட சிவியாரிட்டிய பொறுத்து, நீ ரொம்ப அன்டாலரபிள் பெயின் இருக்குன்னா, ஒரு நீ கேப் சப்போர்ட் எடுத்துட்டு அவங்க போறப்ப அந்த வலிய வந்து பிரிவென்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபுட்வியர்ஸ்லாம் இருக்கு. அந்த மாரி நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் சோலோடைய கம்ஃபர்ட் இருந்து நீங்க நடக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க ஸ்டேர்ஸ்ல ஏறுறது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே டெய்லியுமே அவங்க வந்து ஒரு 3 துணி மாடி காய இருக்கும். போடுறது. எல்லாத்துக்குமே நடந்து போனோம்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப சமதளத்துல வந்து நல்ல வந்து ஒரு ஃப்ரீக்வென்ட் ஒரு பிரிஸ்க் வாக் ஒரு 1/2 மணி நேரம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடந்தா அது எந்த உபாதையும் வந்து கிரியேட் பண்ணாது. ஒருத்தருக்கு அவங்கவங்களோட சிவியாரிட்டிய பொறுத்து வாக்கிங் போலான்றது தான் என்னுடைய கைட்லைன். ஓகே. அண்ட் பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு. இப்போ வந்து ரெகுலரா வந்து ஜாகிங்கோ, இல்ல வாக்கிங்கோ போறதுனால மூட்டு தேய்மானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஈவன் நம்ம வந்து ட்ரெட்மில் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட ஒரு சிலவங்க வந்து அந்த மாரி சொல்றாங்க. இப்படியே நம்ம கன்டினியூஸா பண்ணோம்னா நம்ம மூட்டுகள் வந்து தேய்மானம் ஆயிடும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? அப்படிலாம் கிடையாது மேடம். ஸோ அதாவது ட்ரெட்மில் ஓடுறனால மூட்டு தேய்மானம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது அதனால மட்டுமே நீங்க சாப்பிட்ற உணவு சரிவிகிதமா எடுத்து, நீங்க உடற்பயிற்சிய வந்து ரெகுலரா பண்ணணுன்றது தான் ஒரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்னைக்கோ ஒரு நாள் போய் எக்ஸர்சைஸ் பண்ற மாரி ஆயிடுச்சு. சாட்டர்டே, சண்டே தான் எக்ஸர்சைஸ்க்கு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. டெய்லியுமே இந்த ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் உடற்பயிற்சி. நான் ட்ரெட்மில் மட்டும் தான் பண்றேன்னு சொல்லிட்டு 1 1/2 மணி நேரம் காலையில, ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் அப்படி பண்றப்ப அந்த ஜாயிண்ட்டோடைய வீக்கம், அதாவது நீங்க கன்டினியூவா பண்றப்ப அதோடைய வீக்கம் வந்து உங்களுக்கு வலியா காட்டும். ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில அப்படி தெரியும். அது போக 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 உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். இப்போ ஒரு ஒரு 25 வயசுல இருக்கவங்களுக்கு அது ஈஸி. இதே 45க்கு மேல இருக்கவங்களுக்கு அது வந்து பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அந்த ஏஜ் கேட்டகரி அவங்களுடைய சிவியாரிட்டி ஆஃப் பெயின பொறுத்து அந்த பயிற்சிய பண்றது வந்து நல்லது. இந்த பயிற்சி பண்றனால தேய்மானம் வர்றதுன்றது வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. அது இயல்பா அவங்களுக்குமே தெரியும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நெறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆயுர்வேதத்துல என்ன மாரியான மருந்துகள், மருத்துவ முறைகள், குறிப்பா அந்த வஸ்தி எல்லாம் ரொம்பவே நல்ல பலன் தரும் அப்படின்றத பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி மேடம்.